விநாயகா உமை பாலகா வேடமுகனே வினைகள் தீர்த்திடும் விநாயகா உமை பாலகா ஆனந்த நர்த்தனா ஆனந்த நர்த்தனா அழகுடன் ஆடி ஆடிய மக்கருள் செய்ய வருவாய் ஆனந்த நர்த்தனா அழகுடன் ஆடி ஆடிய மக்கருள் செய்ய வருவாய் சரி நித பனி மபா பமதி சரி மா மரி மபா மபனி மபனி சரி நித பனி மபா பமதி சரி மா மரி மபா மபனி மபனி சரி மரி சனி பனி பனி சனி பமரி கமா சனி மரி மரி மபனி சரி மரி சனி பனி பனி சனி பமரி கமா சனி மரி மரி மபனி விநாயகா உமை பாலகா கருணை முகமும் கவின்மிகு விழிகளும் முரம் நிகர் சேவியுடன் கரந்தனி கனியுடன் கருணை முகமும் கவின்மிகு விழிகளும் முரம் நிகர் சேவியுடன் கரந்தனில் கனியுடன் வரம் தரும் கணநாயகா கஜமுகா வரம் தரும் கணநாயகா கஜமுகா வரம் தரும் கணநாயகா கஜமுகா முரளிதரன் போற்று மூலாதாரனே முரளிதரன் போற்று மூலாதாரனே சரி நித பனி மபா பமரி சரி மா மரி மபா மபனி மபனி சரி நித பனி மபா பமரி சரி மா மரி மபா மபனி சரி மரி சனி பனி சனி பமரி கமா சனி மரி மரி மபனி சரி மரி சனி பனி சனி பமரி கமா சனி மரி மரி மபனி விநாயகா உமை பாலகா வேடமுகனே வினைகள் தீர்த்திடும் விநாயகா உமை பாலகா 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 கிட்ட கிர கிட்ட தக்குடு திக்குடு தரி கிட்டதாம் தக்குடு திக்குடு தகதரி கிட்ட தக தக்கும் தரி கிட ஜக ஜன கிட்ட கிர கிட்ட தக்குடு திக்குடு தரி கிட்டதாம் தக்குடு திக்குடு தகதரி கிட்ட தக தக்கும் தரி கிட ஜக வினயர வேல் வாங்கும் பெருமானடியினை தொழு மனமே ஜக ஜக ஜய ஜய வினயர வேல் வாங்கும் பெருமானடியினை தொழு மனமே ஜக ஜக ஜய ஜய தொங்கிட நங்கிட தொங்கிட கிட்ட தக தொங்கு நங்கு தோம் தோம் தத்தாம் தோகிட தக தோகிட தக தோ தோகிட தக தோகிட கிட தக தோகிட கானம் மயிலேறி கைலாயம் தன்னை சுழல வரும் இளையவனை தொழுவோம் தாளமிருதங்கிடமுடைய கானம் மயிலேறி கைலாயம் தன்னை சுழல வரும் இளையவனை தொழுவோம் தாளமிருதங்கிடமுடைய ஜெய கிட ஜன்ன கிட்ட ஜெய கிட ஜன்ன கிட்ட ஜெய கிட ஜன்ன கிட்ட ஜெய கிட ஜன்ன கிட்ட ஜன்ன கிட்ட ஜன்ன கிட்ட கடல் கிழிய மலை முறிய திருமுருகன் அருள் பெற்று கதியது பெறலாம் கடல் கிழிய மலை முறிய திருமுருகன் அருள் பெற்று கதியது பெறலாம் ஜெய கிட ஜன்ன கிட்ட ஜெய கிட ஜன்ன கிட்ட ஜெய கிட ஜன்ன கிட்ட ஜெய கிட ஜன்ன கிட்ட ஜன்ன கிட்ட ஜன்ன கிட்ட ஜன கிட
குழந்தைக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் செல்வி SP ஸ்ரீ பிரணவி. மென்மேலும் பல நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். முடியும் என்பதே மூலதனம், முடியாது என்பது மூலத்தனம் என்று சொல்லுவார்கள். முடியும் என்ற மூலதனத்தோடு பல சாதனைகளை நம்முடைய இனத்திலிருந்து செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சிறப்பு செய்யும் நேரம் இது. வீராங்கனை முத்தமிழ் செல்வி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். ஜப்பானிய மொழிபெயர்ப்பு ஆசிரியர் இவர். அவருடைய தாயார் அவர்களையும் மேடைக்கு அழைத்து மகிழ்கின்றோம். 7/3/2021 அன்று உலக மகளிர் தினத்தை ஒட்டி திருப்பெரும்புதூர் அருகே 155 அடி உயர மலையினை தன் கண்களை கட்டிக்கொண்டு 58 வினாடிகளில் கீழே இறங்கி உலக சாதனை படைத்த மகளிர் தினத்திற்கு பெருமை சேர்த்தவர். அதன் பின் 23/12/2021 அன்று இமாச்சல பிரதேசத்தில் குலாங் கிராமத்தில் மலை உச்சியிலிருந்து தன் இளைய மகள் விதிஷாவை முதுகில் கட்டிக்கொண்டு மூத்த மகள் தக்ஷாவை தன்னுடன் அழைத்து கொண்டு மூவரும் கண்களை கட்டிக்கொண்டு 165 அடி உயரத்தை 55 வினாடிகளில் இறங்கி தன் சாதனையை தானே முறியடித்த இரண்டாவது சாதனை படைத்தவர். 26/1/2021 குடியரசு தினத்தன்று சென்னை அருகே மன்னிவாக்கம் அரசு உயர்நிலைப்பள்ளி மைதானத்தில் வீரமங்கை வேலுநாச்சியார் புகழ் பரப்பும் வகையில் குதிரை மீது 3 மணி நேரம் அமர்ந்து 1389 முறை வில்லம்பு எய்து 87 புள்ளிகள் பெற்று சாதனை படைத்தவர். அதன் பின் இமாச்சல பிரதேசம் லடாக் பகுதியில் மலையில் 5500 மீட்டர் வரை ஏறி சாதனை படைத்தவர். இன்று மாலை நம் உறவுகளின் வாழ்த்துக்களோடு ஏசியன் ட்ரக்கிங் இன்டர்நேஷனல் நிறுவனம் மூலம் நேபாளம் தலைநகர் காட்மண்டுவில் இருந்து புறப்பட்டு குழுவினர்களுடன் இணைந்து உலகிலேயே மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை 8848 மீட்டர் ஏறி சாதனை செய்ய புறப்படும் ரெட்டிக்குல சிங்கப்பெண்ணாம் ஜோகில்பட்டி முத்தமிழ்ச்செல்வி அவர்களை CVMV உறவுகள் இருக்கும் முத்துலட்சுமி அவர்களுக்கு ஒரு பலத்த கரகோஷம் எழுப்பி உங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தலைவரும் திரு ஐயப்பன் ரெட்டி மாமா அவர்கள் அவர் சார்பாக 10,000 ரூபாயும் அவருடைய சங்கத்தின் சார்பாக 15,000-உம் ஆக மொத்தமாக ரூபாய் 25,000 ரூபாய்க்கான காசோலையை நமது முத்தமிழ் செல்வி அவர்களுக்கு வழங்குகிறார். அவருடைய சாதனை பயணம் வெற்றி பயணமாக நாம் அனைவரும் பிரார்த்திப்போம், வாழ்த்துக்களை தெரிவிப்போம். தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் அந்த தேர்வு குழுவிலே கடைசியாக சென்று இணைந்தவரும் முதலாவதாக வென்று தமிழகத்தின் சார்பாக முதல் பெண்மணியாக தேர்ச்சி பெற்ற நம்முடைய வீரப்பெண் முத்தமிழ் செல்வி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். தொடர்ந்து ஓராண்டாக போராடி தமிழக அரசிடமிருந்து மலை ஏறுவதற்கான அனுமதியும் அதற்கான ஒரு ஊக்கத்தொகையும் பெற்று கடந்த வாரம் அதையும் செலுத்திவிட்டு இன்று நம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றார். இன்று மாலை மறுபடியும் புறப்பட்டு சென்று எவரெஸ்ட் சிகரத்தை ஏற பயணப்பட உள்ளார். எங்களுக்கு நம்முடைய வாழ்த்தும் நம்முடைய பிரார்த்தனையும் துணை இருந்து வெற்றிகரமாக சாதித்து நம்முடைய சமுதாயத்திலிருந்து சென்ற ஒரு பெண் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் உலகத்திற்குமே ஒரு சாதனை பெண்ணாக வாழ்த்தவேன். அவர்களை ஒரு வார்த்தைகள் பேச அன்புடன் அழைக்கின்றேன். நம் சமுதாயத்தில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என்னோட ஃபஸ்ட்டு சாதனை வந்து பார்த்திங்கன்னா மலைப்பட்டுன்ற மவுண்டனில் 155 ஃபீட்டில் கண்ணை கட்டிக்கிட்டு 58 செகண்டில் இறங்கி என்னோடய ஃபஸ்ட்டு சாதனை. என்னோட ரெண்டாவது சாதனை வந்து ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள குலுமனாலி. ஸோ அங்கே வந்து என்னோடய சின்ன பொண்ணை வந்து முதுகில் கட்டிக்கிட்டு
பெரிய பொண்ணை வந்து தனியாக வர வச்சு 3 பேரும் கண்ணை கட்டிட்டு 55 வினாடிகளில் 165 ஃபீட்டை வந்து சாதனை பண்ணியிருந்தோம். என்னோடய 3வது சாதனை வீரமங்கை வேலுநாச்சியார் மாதிரி குதிரையில் உட்காந்து 1389 ஏரோ வந்து ஷூட் பண்ணி 87 பாயிண்ட் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து லடாக்கில் வந்து ட்ரைனிங் எடுத்திருந்தேன், எவரெஸ்ட் ஏறுவதற்கான ட்ரைனிங். அந்த ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா 5500 மீட்டர் வந்து லடாக்கில் காங்எட்ஸே பீக் 2 அப்படின்ற சிகரத்தை ஏறி எலிஜிபிள் ஆனேன். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து எவரெஸ்ட் ஏறுறதுக்கு செலக்ட் ஆகிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நான் கிளம்புறேன். இதுக்கு நிறைய போராட்டம் இருந்துச்சு. கடந்த 1 வருஷமாக நான் இந்த எவரெஸ்ட் பயணத்துக்கு ரொம்ப பிரச்சனைகளெல்லாம் நான் சந்திச்சிருக்கேன். நம்ம சமுதாயத்திலேருந்து எனக்கு நிறைய சப்போர்ட் கிடச்சிருக்கு. நம்ம சமுதாய மக்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாதனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து 10 lakhs வந்து காசோலை வழங்கியிருந்தாங்க. அது வந்து எனக்கு பத்தலை. ஸோ திருப்பியும் நான் வந்து அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். உடனே வந்து ஸ்பான்சர் வந்து பண்ணுறேன்னு சொல்லி பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து ஸ்பான்சர்ஸ் மூலயமா எனக்கு ஏஷியன் ட்ரக்கிங்க்கு பே பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய பயணம் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. 2 month என்னோடய பயணம். நான் வெற்றி பெற்று நம்ம சமுதாயத்துக்கு பெருமை சேர்ப்பேன்னு உறுதியளிக்கிறேன். தேங்க்யூ. We wish you all the best. நம்ம சமுதாயத்திலேருந்து எனக்கு நிறைய உதவி செஞ்சாங்க. விருதுநகர், மதுரை நம்ம ரெட்டியார் சங்கம் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி எனக்கு எங்கெங்கே யாரை மீட் பண்ணணும் எல்லா விஷயத்துக்குமே கூட வந்து பாலகுரு பெரியப்பா வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நம்ம ஃபேமிலி குரூப்பில் இருக்க எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்மா. விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் சக்ஸஸ். இந்த இனிய வேளையில் மாங்கரை அம்மாப்பட்டி எஸ்ஐ திரு மா சுப்புராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். தனிப்பிரிவு குற்றப்புலனாய்வுத்துறை இவர்கள் கடந்த குடியரசு தினத்தன்று செயல்பாடு, சாதனைகள் மற்றும் நன்மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையிலான இந்திய குடியரசுத் தலைவரின் பாராட்டத்தக்க பணிக்கான காவல் விருதுக்கு தேர்வு பெற்றுள்ளார். ஏற்கனவே இவரது சீரிய பணிக்காக உணர்வுக்காக பேரறிஞர் அண்ணா விருதும் தமிழக அரசால் தேர்வு செய்யப்பட்டு இவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரே ஆண்டில் 2 விருதுகளுக்கு தேர்வு பெற்ற நம் உறவு திரு சுப்புராஜ் அவர்களை சிவிஎம்வி உறவுகள் வாழ்த்துக்களோடு பாராட்டி மகிழ்கின்றோம். உங்களுடைய கரகொலியோடு இதோ அவர் சிறப்பிக்கப்படுகின்றார். இதோ சர்வதேச அவார்ட் வின்னர் திரு என் சுதர்சன் அவர்கள் நொய்டாவில் உள்ள கௌதம பல்கலைக்கழகத்தில் அவர்களை சிவிஎம்வி உறவுகள் வாழ்த்துக்களோடு பாராட்டி மகிழ்கின்றோம். இதனைத் தொடர்ந்து நாம் சிறப்பிக்க விரும்புவது திருமதி வேதஸ்ரீ முத்துராமன் அவர்களை. செவிலியர்கள் மற்றும் அறுவை சிகிச்சை அறை தொழில்நுட்ப வல்லுநர்கள் போன்றவர்களை போல் மிக முக்கிய பங்காற்றுபவர்களின் பெயர் பெர்ஃபியூஷனலிஸ்ட்கள். 2022 தேதி 9வது மாதம் கர்நாடக மாநிலம் சிக்மங்களூர் அரசு மருத்துவமனையில் மூளைச்சாவு அடைந்த ஒருவரின் இதயத்தை வானூர்தி மூலம் எடுத்து வந்து பெங்களூரு மருத்துவமனையில் 8 வயது சிறுமிக்கு வெற்றிகரமாக பொருத்தப்பட்ட ஒரு செய்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டு வெளியான போது அதில் பார்வையாளர்களை வியக்க வைக்கும் அளவில் பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் பணியாற்றியவர் பெர்ஃபியூஷனிஸ்ட் திருமதி வேதஸ்ரீ முத்துராமன் அவர்கள். இவர் சிதம்பராபுரம் திரு வெங்கடேச பெருமாள் அவர்களின் மருமகளும் ஆவார். கடந்த ஆண்டு நடைபெற்ற 180 பேர் பங்கேற்று எழுதிய பெர்ஃபியூஷனலிஸ்ட் தேர்ச்சி தேர்வில் தேர்ச்சி பெற்ற 58 பேர்களில் இவரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்வு எழுத அனுமதிக்கப்பட இத்துறையில் குறைந்தது 5 வருட அனுபவம் வேண்டும் என்பதும் முக்கியமானதாகும். கடந்த வருடம் மட்டும் இவர் சார்ந்த குழுவில் 5 இருதய மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக முடித்துள்ளார்கள். கடந்த பிப்ரவரி 17-18 தேதிகளில் கோவை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி ஆடிட்டோரியத்தில் இந்தியாவின் முக்கிய மருத்துவ வல்லுநர்கள் பங்கேற்ற
அமைப்பில் 23ஆம் ஆண்டு கருத்தரங்கில் இதயமாற்று அறுவை சிகிச்சையில் இவரது துறையின் பங்களிப்பை தெளிவாக விளக்கி உரையாற்றிய பெருமையும் இவரை சாரும் என்பதனை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். திரு வெங்கடேஷ் அவர்கள் கொப்புலிங்கப்பட்டி அவர்களின் குமாரன் திரு யுவன் சந்தோஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்ற. குறிப்பிட்ட ஆழத்திலிருந்து மின் மோட்டார் விசை இன்றி சைக்கிள் பெடல் செய்து அதன் மூலம் நீரை கடத்தி செடிகளுக்கும் வயல்களுக்கும் பாய்ச்சும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து அசத்தியவர்தான் திரு யுவன் சந்தோஷ் அவர்கள். சிவிஎம்வி சங்கத்தின் சார்பாக அழகு பாண்டி என்பவருக்கு மருத்துவ கல்விக்காக கல்வி உதவித்தொகை இந்த நேரத்தில் வழங்கப்படுகின்றது. அவரை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து திருமதி நிர்மலா அவர்களுக்கு கல்வி உதவித்தொகை குழந்தைகளுக்காக வழங்கப்படுகின்றது. இருவரையும் மேடைக்கு அழைத்து மகிழ்கின்றோம். நம்முடைய உட்லண்ட்ஸ் ஹோட்டல் உரிமையாளர் திரு பி ரவி ரெட்டி அவர்கள் பேச இருக்கின்றார்கள். அதற்கு முன்பு நம்மிடையே அருப்புக்கோட்டை ரெட்டிநல சங்கத்தைச் சேர்ந்த திரு சந்திரபாலன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை சிறப்பு செய்கின்றோம். சிறப்பு செய்ய நம்முடைய சங்கத்தை சார்ந்தவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த இனிய வேளையில் நம்மிடம் சிறப்புரையாற்ற அழைத்து மகிழ்கின்றோம் திரு பி ரவி ரெட்டி உட்லண்ட்ஸ் ஹோட்டல் அவர்களை. சென்னை வாழ் மதுரை விருதுநகர் மாவட்ட ரெட்டிநல சங்கம் மற்றும் கல்வி பொதுநல அறக்கட்டளையினுடைய முப்பெரும் விழா நிகழ்ச்சியிலே தலைமையேற்றும் முன்னிலை பொறுப்பேற்றும் நடத்தி கொண்டிருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி சென்றிருக்கின்ற பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள உங்களுடைய எங்களுடைய எல்லா உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழா 10ஆம் ஆண்டு குடும்ப விழாவாக இந்த மண்டபத்திலே இன்று மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் உங்களுக்கெல்லாம் நீங்கள் இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் 3000 பேர் இங்கே நம் குழுமி இந்த அறக்கட்டளையிலே எல்லாரும் உறுப்பினர்களாக இன்று நாம் சேர்ந்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் முதலாக இந்த கூட்டம் எப்படி நடந்தது, இதனுடைய கரு எங்கிருந்து வளர்ந்தது என்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் அதை சொல்ல வருகிறேன் என்றால், இதனுடைய கரு 17 ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது. இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அண்ணன் ராஜசேகரன் அவர்கள் குட்லாடம்பட்டி மற்றும் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தரவில்லை நம்முடைய இனத்தை சார்ந்த நவநீத கிருஷ்ணன் காவல்துறை அதிகாரி அவர்கள், நாங்கள்லாம் ஒரு நாள் தற்செயலாக கலந்து கொண்டு உரையாடி கொண்டிருக்கும் பொழுது
இந்த யுகாதி என்ற விழா நடத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள் உருவானது. ஸோ அப்பொழுதுதான் இந்த விழாவை எப்படி நடத்துவது, யாரை இதற்கு பொறுப்பெடுத்து நடத்த வைப்பது, எங்கு நடத்துவது என்று நாங்கள் எங்களுக்குள் பேசிக்கொண்ட பொழுதுதான் பாபா பாலகுரு அவர்களை அடுத்த நாள் காலையில் சந்தித்து இந்த மாதிரி ஒரு விழாவை நடத்தலாம் என்று நினைக்கின்றோம், நீங்கள் அதற்கு அதை இருந்து வழிநடத்தி நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம். அவர்களும் அதை ஒப்புக்கொண்டு முதலாக சென்னை புரசைவாக்கத்திலே ஒரு சிறிய அளவிலே ஒரு யுகாதி விழாவை நடத்தி இதனுடைய தொடக்கத்தை அன்று ஆரம்பமானது. அதனுடைய தொடக்கம் அப்படியே அடுத்த ஆண்டு ஈசிஆரிலே நடைபெற்றது. அப்புறம் இந்த 2-3 ஆண்டுகள் இடைவெளிக்கு பின் மீண்டும் அது தொடர்ந்து அது விழாவாக நடத்தப்பட்டு இன்று ஒரு ஆலமரமாக இது உருப்பெற்று இந்த சென்னை வாழ் மதுரை விருதுநகர் மாவட்ட ரெட்டிலர் சங்கத்தினுடைய ஒரு ஒரு பொதுநல நோக்கத்தோடும் ஒரு சேவை மனப்பான்மையோடும் இன்று இந்த அறக்கட்டளை உருவாகியுள்ளது என்பது உண்மையிலுமே நாம் எல்லாம் ஒரு மகிழ்ச்சியான இந்த தருணத்திலே நாம் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியிலே இங்கே பேசிய எல்லோருமே சொன்னார்கள், இதற்கு கரெக்டாக நம்ம அண்ணன் சீனிவாசன் பதில் சொல்லிவிட்டு போய்விட்டார். ஒற்றுமையை பற்றி நம் சமுதாயத்தில் ஒற்றுமை என்பது எல்லோரிடத்திலும் இருக்கத்தான் செய்கின்றது. நான் குறிப்பாக ஒரே ஒரு விளக்கத்தை மட்டும் இங்கே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்படுகின்றேன். ஒரு குடும்பத்திற்கு எப்படி ஒரு தலைவனாக இருந்து ஒரு ஆண் வழிநடத்தி செல்கின்றானோ, அதே மாதிரி ஒரு நிறுவனத்திற்கு எப்படி ஒரு நிறுவனர் அந்த நிறுவனத்தை வழிநடத்தி செல்கின்றாரோ, ஒரு போர் படைகளுக்கு அந்த தளபதியாக இருந்து எப்படி ஒருவன் வழிநடத்தி செல்கின்றாரோ, அதே மாதிரி நம்முடைய தமிழ்நாடு ரெட்டிலர் சங்கத்தில் உள்ள நம்மளையெல்லாம் வழிநடத்தி செல்வதற்கு இன்று வரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எவரும் முன்வராதுதான் நம்மளுடைய சமுதாயம் அடுத்த சமுதாயத்தை போல் நம்மை காட்டிக்கொள்ள முடியாமலும் நம்மளுடைய தேவைகளை அரசாங்கத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாமலும் நாம் இந்த சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் நிதர்சனமான உண்மை. நாம் அதை பற்றியும் பேசியும் இனிமேல் பிரயோஜனம் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய இந்த பொதுநல அறக்கட்டளை மாதிரி ஒரு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களும் அவர்களுக்கென்று ஒரு அறக்கட்டளையை உருவாக்கி அந்த அறக்கட்டளையின் மூலமாக நம்மளுடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுடைய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்கும் கல்வியிலே அவர்களை சிறப்புற செய்வதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மாவட்ட அளவிலே இருக்கக்கூடிய நம்மளுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் வளர்ச்சி பாதையை செல்வதற்கு மிகவும் உகந்ததாக இருக்கும். மேலும் இந்த நிகழ்ச்சிகளே என்னை கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற அழைத்தமைக்கு இந்த மாவட்ட சிஎன்பி நிர்வாகிகளுக்கு என்னோட நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான கருத்துக்களை பதிவு செய்த நம்முடைய உட்லண்ட்ஸ் ரவி அவர்களுக்கு நன்றி. இன்று நம்மிடையே குளத்தூர் திரு சந்திரசேகர் ரெட்டி அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை நம்முடைய சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்து மகிழ்கின்றோம். குளத்தூர் திரு சந்திரசேகர் ரெட்டி அவர்களை சிறப்பு செய்ய சங்க நிர்வாகிகளிடம் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். சாதனையாளர் பட்டியலில் இன்னும் ஒருவர் திரு ஆர் தினேஷ் அவர்கள், செல்வன் தினேஷ். நம் உறுப்பினர் திரு பி ராஜசேகரன் ரெட்டி அவர்களினுடைய மகன் ஆர் தினேஷ் சேக்ரட் ஹார்ட் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தோழிங்கநல்லூரில் படிக்கக்கூடிய +1 மாணவர். அவர்கள் கடந்த நவம்பர் மாதம் 2022ஆம் ஆண்டு மத்திய பிரதேச மாநிலத்தில் மாந்தோ மாவட்டத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான கைப்பந்து வாலிபால் போட்டியில் தனது 12 உறுப்பினர்களுடன் கலந்து கொண்டு வெற்றி பெற்று தமிழகத்தை முதல் இடத்திற்கு கொண்டு வந்தவர் என்பதனை இந்த நேரத்திலே நாம் பெருமையுடன் சொல்லிக் கொள்கின்றோம். நம் தமிழ் திருநாட்டிற்கும் நம் இனத்திற்கும் பெருமை தேடி தந்துள்ள அவரை சிவிஎம்வி உறவுகள் வாழ்த்தி பாராட்டுகின்றது. திரு சந்திரசேகரன் அவர்களுக்கு அங்கவஸ்திரம் அணிவித்து
நினைவு பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக நம்முடைய ரவி அண்ணன் அவர்கள் நம்முடைய தாத்தா திரு ஓபிஆர் அவர்களுடைய படத்தை சட்டமன்றத்திலே திறந்து வைப்பதற்கு அரும்பாடுபட்டார். ஒரு மாநாடே நடத்தி காட்டினார். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு ஓபிஆர் அவர்களை பெயர் சூட்ட வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். அவருடைய செயல்களை பாராட்டும் விதமாகவும் இங்கு வந்தமைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் சிவிஎம்பி சட்டி சங்க இளைஞர் அணி சார்பாக அவருக்கு ஒரு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கின்றோம். தெய்வத்தின் ஆசியோடு பெரியவர்களினுடைய வாழ்த்தும் நமக்கு அவசியம். சதாபிஷேகம் கண்ட தம்பதியினர் இங்கு நம்மிடையே இருக்கின்றார்கள். அவர்களின் ஆசி வேண்டி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைத்து மகிழ்கின்றோம். மதுரை விருதுநகர் மாவட்ட ரெட்டிநல சங்கத்தைச் சேர்ந்த திரு ஆர் ஜெயராமன் ரெட்டியார், எம் பத்மா, பொம்மக்கோட்டையைச் சேர்ந்த இவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களைத் தொடர்ந்து வடமலைக்குறிச்சி திரு டிஎஸ் கந்தசாமி ரெட்டியார், திருமதி ஜோதி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அழகியநல்லூர் திரு பால்சாமி தம்பதியர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். ரெட்டி முரசு ஆசிரியர் திரு கந்தசாமி அவர்கள் நம்முடைய சமுதாயத்துக்கு பெரும்பங்கு ஆற்றியிருக்கிறார். அவரை தொடர்ந்து அவருடைய மகன் திரு குமரன் அவர்கள் 25 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு தொடர்ந்து அதை 1 கோடி மரக்கன்றுகளாக நட்டு நம்முடைய தமிழகத்திற்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் பெருமை சேர்க்க வாழ்த்து தெரிவித்து திரு குமரன் அவர்களுக்கு நன்றியினை பாராட்டுகளையும் சிவிஎம் சார்ந்தவர்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எண்பது வயதை கடந்த மூத்த தம்பதிகளிடம் நமது சிவிஎம்பி ரெட்டி சங்க அனைத்து உறுப்பினர்களின் சார்பாக நம்முடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் அவர்களுக்கு மரியாதை செய்து ஆசி பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் வழங்கும் ஆசி நம்முடைய அனைத்து உறுப்பினர்கள் குடும்பத்திற்கும் அவர்கள் வழங்கிய ஆசியாக ஏற்றுக்கொள்வோம். ஓடப்பட்டி ஊரை சேர்ந்த திரு எத்திராஜ் அவர்கள், ஐயா திரு எத்திராஜ் அவர்கள் தம்பதியினர் வந்திருந்தால் மேடைக்கு வரவும். அவர்களை கௌரவிக்கும் விதமாக ஒரு பட்டுப்புடவை, வேஷ்டி, துண்டு வழங்கி அவரிடம் நம்முடைய சிவிஎம்பி சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்கள் அவரை கௌரவித்து நம் அனைவரும் சார்பாகவும் அவர்களிடம் ஆசி பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஐம்பது ஆண்டு காலங்கள் தம்பதிகளாக வாழ்ந்து இன்று நம்முடைய இனத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் மூத்தவர்களாகிய உங்களை வணங்கி நமது சொந்தங்கள், உறவுகள், குழந்தைகள் அனைவருக்கும் ஆசி வழங்குமாறு நமது சங்கத்தின் சார்பாக உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். நமது எல்லோர் சார்பாகவும் நம்முடைய நிர்வாக குழுவினர் அவர்களிடம் ஆசி பெறுகிறார்கள். அவர்கள் வழங்கும் ஆசியும் வாழ்த்தும் நம் சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவருக்கும் சேரும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொள்வோம். நேரில் வந்து எங்கள் அனைவரையும் வாழ்த்தி ஆசி வழங்கிய அனைத்து மூத்த
தம்பதியர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக நன்றியை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, ஓகே ஓகே ஓகே. அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மூத்த தம்பதிகள் அவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 50 ஆண்டுகளுக்கு மேல் தம்பதிகளாக வாழ்ந்து 80 ஆண்டுகளுக்கு மேல் ஆரோக்கியமாக இருந்து நம்மளை வாழ்த்துவதற்கும் ஆசீர்வாதம் வழங்கும் நேரில் வந்திருக்கிறார்கள். கடவுளிடமே நேரில் ஆசீர்வாதம் வாங்குவது போல் நம்முடைய மூத்தவர்களிடம் ஆசி பெற அனைவரும் எழுந்து நின்று ஆசி பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கும் பெரு சென்னல் ஊடு கையில் படுத்த எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்த அனைத்து மூத்த உறுப்பினர்களுக்கும் சங்கத்தின் சார்பாகவும் எங்கள் நிர்வாக குழு கமிட்டியின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக கல்வி உதவித்தொகை நம்முடைய சங்கத்தின் சார்பாக கல்வி உதவித்தொகை 2 குடும்பங்களுக்கு வழங்கப்படுகிறது. மருத்துவ கல்வி உதவிக்காக திரு அழகு பாண்டி அவர்களுக்கு, அடுத்ததாக திருமதி நிர்மலா அவர்களுடைய குழந்தைகளின் கல்வி செலவுக்காகவும் நம்முடைய சங்கத்தின் சார்பாக வழங்கப்படுகிறது. திரு அழகு பாண்டி குடும்பத்தினரை மேடைக்கு அழைக்கின்றோம். திரு அழகு பாண்டி, திருமதி நிர்மலா குடும்பத்தினர் குழந்தைகளின் கல்வி செலவுக்காக திருமதி நிர்மலா குடும்பத்தினரை மேடைக்கு அழைக்கின்றோம். பொருளாளர் திரு மாறன் அவர்களை மேடைக்கு வருமாறு. இதனைத் தொடர்ந்து வருகை பதிவு குழுக்கள் உள்ளது. திரு அழகுபாண்டி அவர்களுக்கு மருத்துவ உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அடுத்ததாக திருமதி நிர்மலா அவர்கள் குடும்பத்தினருக்கு அவரின் குழந்தைகளின் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. நம்முடைய சங்கத்தைச் சேர்ந்த பெரியவர்கள் சிறப்பு செய்யப்பட இருக்கிறார்கள். இந்த இனிய வேளையில் ஆடிட்டர் திரு முத்துக்குமரன் அவர்களையும், ஆடிட்டர் திரு நாகையா அவர்களையும், வழக்கறிஞர் கண்ணன் அவர்களையும், வழக்கறிஞர் வி ரகுநாதன் திண்டுக்கல் அவர்களையும் மேடைக்கு அழைத்து மகிழ்கின்றோம். நம்முடைய சங்கத்தினுடைய தலைவர் அவர்களை, ஆடிட்டர் திரு முத்துக்குமரன் அவர்களை சிறப்பு செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஆடிட்டர் திரு நாகையா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைத்து மகிழ்கின்றோம். வழக்கறிஞர் கண்ணன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைத்து மகிழ்கின்றோம். வழக்கறிஞர் வி ரகுநாதன் திண்டுக்கல் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைத்து மகிழ்கின்றோம்.